மிஷன் யூஜிசி நெட் ஜேஆர்எஃப். இந்த விஷயம் வந்து எல்லாருமே வந்து ஒரு டீச்சரா இருக்காங்க அப்படின்னா இந்த பீப்புளுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி தருவாங்க. அண்ட் சொல்லி கொடுக்குறவங்க எல்லாருமே எக்ஸாம் எழுதுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுதியிருக்க மாட்டாங்க. அண்ட் எழுதவும் மாட்டாங்க. நிறைய பேப்பர் வந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்ட பிறகுதான் வந்து சொல்லி தருவாங்க. அப்படின்ற மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ல நிறைய பீப்புளுக்கு வந்து கொஸ்டின் எழும்பும். ஏன்டா இவங்க சொல்லி கொடுக்குறான், இவங்களால பாஸ் பண்ண முடியல, இவங்க பாஸ் பண்ணி மேல போலியே அப்படின்ற கொஸ்டின் மார்க் நிறைய பீப்புள் எழும்பும். ஒரு சில அகாடமிஸ்ல மட்டும்தான் ஒரு சாதிச்சவங்க அப்படின்ற எலமெண்ட்டை வச்சு அவங்க சொல்லி கொடுக்குற வராங்க. சரி, ஓகே. அந்த மாதிரி அகாடமி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அண்ட் நிறைய பேர் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு நல்ல வேலை கிடைச்சா நல்ல வேலைக்கு தான் போவாங்க. ஃபியூச்சர் ஆகட்டும், ஒரு எஜுகேஷன் விஷயத்தாகட்டும் பண்றது வந்து கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி நாங்க எங்க அகாடமி நாங்க என்ன பண்ணோம், மற்ற இடத்துல ஸ்டூடெண்ட் என்ன பண்ண போறோம், நாங்க அந்த அகாடமில இருக்கிறவங்க நாங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாமை எழுதி கிராக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்றோம். இந்த எல்லாமே யூஜிசி நெட் ஜேஆர்எஃப் மேனேஜ்மெண்ட். இந்த மிஷனை நாங்க எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மிஷனை நாங்க கிராக் பண்ண போறோம். அந்த கிராக் பண்ணதுக்கான A to Z ஆஃப் அனாலிசிஸும் சரி, A to Z ஆஃப் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபாகவும் சரி எல்லாமே நாங்க இதுல கொடுக்க போறோம். அண்ட் இந்த மாதிரி விஷயத்த உங்களுக்கு தரணும், இந்த மாதிரி விஷயத்த நீங்க பண்ணணும், அண்ட் உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கணும் அப்படின்ற ஒரே முயற்சியில தான் நாங்க பண்றோம். இது எங்களோட ஃபர்ஸ்ட் மிஷன். இந்த மிஷன் வந்து யூஜிசி நெட் ஜேஆர்எஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு டைட்டில் நாங்க கொடுக்குறோம். இந்த மிஷன் எதனால கொடுக்குறோம், உங்ககிட்ட கான்ஃபிடன்ட் பில்ட் பண்றதுக்கு. இவரால முடிஞ்சிச்சு, ஏன் இந்த விஷயத்த வச்சு இவரால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு, ஆனா உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கொடுக்கறதுக்கு தான் இந்த விஷயம். அண்ட் இந்த விஷயத்த கொடுத்து உங்க பீப்புள் வந்து எல்லா பீப்புளுக்கும் மைண்ட் செட் நாங்க கொடுக்குறோம். அண்ட் சரி, ஓகே, இந்த மிஷன் வந்து எப்படி இருக்கும், என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படின்றத நாங்க சொல்றோம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் இந்த மிஷன்ல வந்து நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூஜிசி நெட் மேனேஜ்மெண்ட் இந்த ஜூன் வர எக்ஸாமை நாங்க கம்ப்ளீட்டா எழுதுவோம். எழுதிட்டு அதுக்கப்புறம் ஜூலைல இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும். அண்ட் வீடியோஸ் அப்லோட் ஆகி நாங்க வந்து வின் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி அவுட்கம் கொடுத்துருக்கோம் அப்படின்றத கம்ப்ளீட்டா நாங்க ஷேர் பண்ணோம். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியை டிசம்பரை நீங்க கொண்டு போய் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா 100% சக்சஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை ஓவர் தி இயர்ஸ் வந்து நிறைய பீப்புள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி வின் பண்ணவங்களோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் எங்களோட ரிசர்ச்ல கிடைக்கிற அவுட்புட்டும் ரிசர்ச்ல கிடைச்ச லேப்ல கிடைச்ச ஒரு விஷயமா தான் இந்த எக்ஸாம்ஸோட ரிசர்ச் கண்டுபிடிச்சுதான் இந்த விஷயங்கள். சரி, ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுவீங்க. ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சரி, ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி சரி, ஒரு எக்ஸாம்ஸை எந்த அளவுக்கு பெட்டரா வந்து அனலைஸ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ண முடியும், எந்த மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் வந்து பண்ண கொடுக்க முடியும் அப்படின்றத நாங்க வச்சு நாங்க தரோம். அதனாலதான் எங்களோட அகாடமி மற்ற அகாடமியோட டிஃப்ரெண்டா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க கிராக் பண்றவங்க எல்லாருமே டீச்சர்ஸா இருக்காங்க. அண்ட் டீச்சர்ஸ் எல்லாமே கிராக் பண்ண முடியுது அப்படின்னா டெஃபினட்டா அந்த மோட்டிவேஷன் வந்து எடுத்து உங்களாலையும் முடியும் அப்படின்ற விஷயத்த கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்துக்குனாலதான் இங்க கொடுக்குறோம். சரி, ஓகே, இந்த மேனேஜ்மெண்ட் மிஷன் அப்படின்ற மேனேஜ்மெண்ட் மிஷன் என்ன மாதிரி எலமெண்ட் எல்லாம் உள்ள இருக்கும் அப்படின்னா 10 யூஜிசி நெட்டோட பேப்பர் 1 அப்படின்ற ஒரு ஃபுல் எலமெண்ட் வந்து அப்புறம் வரும். ஃபர்ஸ்ட் பேப்பர் 2 மேனேஜ்மெண்டோட ஒவ்வொரு டாபிக்குமே வரியா 97 டாபிக் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 97 டாபிக் ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு லெசனையும் நான் சொல்லி தரேன். அட் தி சேம் டைம் வந்து அது 97 டாபிக்கான வீடியோவும் கம்ப்ளீட்டா அப்லோட் ஆகும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ஒவ்வொரு யூனிட்டுக்கான ஒவ்வொரு ஃபுல் ஸ்டெச் வீடியோ அப்லோட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா வந்து ஒரு மொத்த யூனிட் ஓவரால் யூனிட்டுக்கு வந்து அப்லோட் ஆகும் இந்த வீடியோ. இதுல வந்து கம்ப்ளீட்டா யாராச்சும் இந்த பிடிஎஃப் எனக்கு வேணும், இந்த விஷயங்கள் பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் பண்ணிருக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க, எழுத்து விஷயமா இருந்துச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கான எழுத்து விஷயங்களும் சரி கம்ப்ளீட்டா நான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். ஈஸியா டவுன்லோட் பண்ற ஆப்ஷன்ல தான் கொடுக்கும். அண்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். நீங்க படிக்கணும், ஒரு விஷயங்கள் பண்ணணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த இதை ஃபாலோ பண்ணி நீங்க டெஃபினட்டா பண்ண முடியும். உங்க லைஃபை மாற்றத்துக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க நிறைய பீப்புள் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாத இருக்கும். அந்த அஃபோர்ட் பண்ண முடியாம இருக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து ஃபுல்லா அஃபோர்டபுளா. சரி, ஓகே, எங்கள்கிட்ட காசு இருக்கு, நீங்க காசு கொடுத்து இதை பண்ண முடியுமா, இன்ஸ்டியூட் நீங்க படிக்கலாம், படிச்சு நீங்க அதுலயுமே பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு.